வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 10/4/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க. நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி நிலவரம் போடுறேங்க. ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் போடுறேங்க. இந்த இரண்டு பதிவு உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ந்து வீடியோ தினசரி காய்கறி விலை நிலவரம் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் கொஞ்சம் இன்றைக்கி வரத்து கம்மியாக தான் இருந்தது. பச்சை மிளகாய். முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க மார்க்கெட்டுக்கு. கரும்பு முருங்கை 1 கிலோ 15 ரூபா வரைக்கும், செடி முருங்கை 1 கிலோ 10 to 13 வரைக்கும், மரத்துக்காய் 7 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகின்னு சொல்லுவாங்க. காய் தெளிவாக இருந்தால் விற்பனை ஆகின்னு சொல்லுவாங்க. முருங்காய் போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் விலை ஏறுமுகத்தில் தான் போயிட்டு இருக்குதுங்க. 20 கிலோ கொண்ட பை 800 ரூபாயிலிருந்து அதிக சொல்ல 1000 ரூபாய்க்கும், ஒரு சில பை தெளிவாக நல்ல அளவு இருந்ததுன்னா 1100க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நல்லா தெளிவான கட்டாக இருந்தால் ஒரு சில கட்டு 300 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 800 ரூபாய்ங்கிற பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் கட்டு தெளிவாக இருக்கணுங்க. அந்த மாதிரி வந்து 800 1 கிலோ 40 ரூபா ரேட்டுக்கு வந்து மார்க்கெட்லேயே விற்பனை ஆகிருக்குதுங்க விவசாயிகிட்டேயே. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் வியாபாரம் 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. நல்லா தெளிவான கட்டு குவாலிட்டியாக இருந்தால் 700க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 40 ரூபாய்க்கு குறையாமல் நேரடியாக விவசாயிகிட்ட விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை முள்ளங்கி வரத்து கொஞ்சம் கம்மியாக 2 நாளாங்க. 300 to 350 ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. 1 கிலோ 10 ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100க்கும், பல்லு பூண்டுகள் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் 1 கிலோ விற்பனை ஆகுதுங்க. தக்காளி தொடர்ந்து இந்த ஒரு 3 தினங்களாக போட்டு 20 ரூபா 30 ரூபா டெய்லி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்குதுங்க. நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி சாகோ, பந்தல் தக்காளி, காஞ்சனா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு குறையாமல் விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் முதல் பொறிப்பு தக்காளி டாப் குவாலிட்டி தக்காளி 180ங்க. மற்ற செகண்ட் குவாலிட்டி மதன் தக்காளி, காஞ்சனா, சாகோ எல்லாமே 100 to 150 ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. நல்ல கொடி தக்காளியில் 200 ப்ளஸ் எனக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கொடி கட்டுறதுங்க 200 ரூபாய்க்கு ப்ளஸ் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கட்டு 4 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கருவேப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இது வந்து கிலோ கணக்குங்க. 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 8-9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோசுங்க 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 200 to 300 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 7 ரூபா அந்த கண்டிஷனில் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு 30 to 40க்கும், செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு 20 to 25 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வருங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக வீடியோக்கு வந்தால் கிலோ 50 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி கேரட்டு பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மூட்டையில் வருதுங்க. ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 600 to 800 ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. மரநெல்லிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 40 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா கடையில் 50-55 வரைக்கும் விற்கிறாங்க. பப்பாளிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வருங்க. 13 to 15 கிலோ பாக்ஸ் வருங்க. இன்றைக்கி நார்மலாக 100 to 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பழத்தின் தரத்திற்கு ஏற்ப. சப்போட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரத்து அதிகமாக இருக்கிறனால விலை வந்து கொஞ்சம் கம்மிங்க. 1 கிலோ 20 to 25 ரூபா ரேட்டில் தான் சப்போட்டா வந்து இப்போதைக்கு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. மாம்பழங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் பார்த்தீங்கன்னா கோமாங்காய்பாங்க 20 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 400-450 ரேட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. 1 கிலோ 20 to 25 ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாகும் சொல்லாங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட பை 300 to 400 ரூபா. வெண்டங்காய் வந்து வியாபாரம் வந்து ஸ்லோங்க இன்றைக்கி. 300 to 400 ரூபா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெண்டங்காய் அவ்வளோதானுங்க. செகண்ட் குவாலிட்டி கொஞ்சம் முத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 250-300க்கும் கூட வெண்டங்காய் இன்றைக்கி இப்போ வந்து போயிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்க மட்டும் 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி காய் கொஞ்சம் ஒரு துளி முத்தில் இருந்தாலே 250-300, நார்மல் வியாபாரம் 300 தானுங்க. ஒரு சில போய் 400 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் இன்றைக்கி விலை ஸ்லோங்க. கத்திரிக்காய் சிம்ரன் 25 கிலோ கொண்ட பை 200 to 250ங்க.
அதே 25 கிலோ கொண்ட பவானி பார்த்தீங்கன்னா 300 டு தெளிவான காய் 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொரியல் தட்டை தெளிவாக இருந்தால் 200 டு 300 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 டு 70 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 40 டு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எலுமிச்சம்பழம் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி எலுமிச்சம்பழம் 30 டு 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பெருசாக வரத்து கிடையாதுங்க. தெளிவான வெங்காயம் வந்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. விலை வந்து அதை கம்மியாக போகிற காரணம் திருப்பூர் ஏன் கம்மியாக போகுது கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. திருப்பூர் கம்மியாக போகிற காரணம் சின்ன வெங்காயம் தெளிவான வெங்காயம் திருப்பூருக்கு வரதுலையும் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி கழிச்சு தான் வருது. 25 கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நல்ல டாப் காய் வந்து எனக்கு 800-900 ரூபாய்க்கு விற்கிங்க. செகண்ட் குவாலிட்டி பொடிக்காய் நச்சு பொடியெலாம் பார்த்தீங்கன்னா 200-300க்கு போகுதுங்க. அதெல்லாம் கழிச்சு காய்ங்க. நல்ல காய் காட்டுக்குள்ளே போட்டு திருப்பூர் கழிச்சு காய் 200-300 ரூபாய்க்கு போகுது. அது வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாங்க. காட்டுக்குள்ளே இன்றைக்கி வந்து இப்போ சின்ன வெங்காயம் 35 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. காய் இருந்து பார்த்து கொடுத்துக்குங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க. நச்சு பொடி பெரிய வெங்காயம் 15-16 கிடைக்குதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் கடையில் ரேட் வச்சுருங்க. எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ். அரசாணிக்காய்ங்க 50 மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. அரசாணிக்காயிலேயே சின்ன பையிலையும் போடுறாங்க. இப்போ அது வந்து 25 கிலோ பையங்க. அது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வர்ற மாதிரி காய் சைஸாக இருந்ததுன்னா 50 மூட்டை 300-350க்கு இன்னும் குறையாமல் விற்றுட்டே இருக்குதுங்க. இதே நீங்கள் பெரிய காய் பொறிச்சு ஒரே காய் 7-8 கிலோ வர மாதிரி இருந்தால் அதே 50 மூட்டையில் போட்டிங்கன்னா மூட்டை 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. ஏன்னா சின்ன காய் பார்த்தீங்கன்னா 60 கொடைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே 2 கிலோ காய் தான் அதிகமாக வாங்குகிறாங்க. காலிப்பழம் வருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. அதே 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக வருதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸுங்க, நடுத்தர பெருவெட்டு. நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. மீடியம் சைஸ் 14 டு 21 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. நல்லா 400 கிராம் வர்ற காய் பெரிய காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் கூட விற்பனையாகும் சொல்லாங்க. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையை 1 கிலோ 20 டு 25 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ காட்டுக்குள்ளே இன்றைக்கி 4 டு 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 40 மூட்டை தெளிவான காய் 250ங்க. இதே செகண்ட் குவாலிட்டி காட்டுக்குள்ளே போட்டு கழிச்சு பொடிக்காய் பார்த்தீங்கன்னா 150 டு 180 200 ரூபாய்க்கு உள்ளதாக விற்பனை ஆகுதுங்க. கடையில் பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10 டு 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது தர்பூசணிக்காய். கோவக்காய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏறிச்சோ அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்குதுங்க. 25 கிலோ போய் இன்றைக்கி 250 டு நல்ல பெஸ்ட்டு தெளிவாக இருந்தால் 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ 10 டு 12 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகி சொல்லாங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போடலன்னு சொல்லி 4 நாளாக போடலன்னு சொல்லி போடமாட்டோன்னு சொல்லி ஏற்பட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு வந்துகிட்டே இருக்குங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோ பதிவு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் தெரியட்டுங்க. நன்றி, வணக்கம்.